ஆண்டவருடைய கிருபைதான் நம்மை நடத்துகிறது. ஆண்டவருடைய கிருபையினாலதான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த ஊழியம் நடக்கிறதுலாம் ஆண்டவருடைய கிருபைதான். நாம் இந்த கிராமத்துல வாழ்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபைதான். எத்தனை பேர் உணர்ந்து பாடினீங்க. ஆண்டவருடைய கிருபையில நம்ம இடத்துல ஒன்றுமே ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொடுக்கிறோம். அவனை சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபையில நாங்கள் ராஜா சோதரிக்கிறோம். அப்பா சோதரும் ராஜா நோவாக்கு பேழையை உண்டாக்கின கிருபை கொடுத்தனே, அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த தெரு கூட்டத்திலே நோவாயை தெரிந்து கொண்டே அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறாஜா. மன மகிழ்ச்சி ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறாஜா. இதப்பா உமக்கென்று இந்த திரு கூட்டத்தை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறாஜா. அப்பா அநேகரப்பா உள்ள ராஜா சோதரம் அவர்களெல்லாம் பா சோதர ராஜா. இந்த பேழைகளை கூட்டி சேர்க்க தயவுக்காக கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறாஜா. இதப்பா சோதர ராஜா. தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் தடைகளை மாற்றிய பா சோதர ராஜா. நம்மை ஆராதிக்க அப்பா சோதர ராஜா. அவரையாகவே கூட்டி வரவர்கள் மாற்றி வைக்கிறோம், சோதரிக்கிறாஜா. இதோ பாசுத்திர இந்த ஆராதனையிலே கூட பாசுத்திரம் எங்களே பாசுவது போல கிருபை கொடுத்தே அதற்காக நன்றியோட துதிக்கிறோம், சோதரிக்கிறாஜா. இந்த மேல் வீட்டு அறையில பாசுத்திரம் அபிஷேக வல்லமை இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராதிக்க ஜனங்களா பாசுத்திராஜா. நோக்கி கூப்பிடு ஜனங்களா பாசுத்திராஜா. ஆவியானவரே பாசுத்திரம் பாசுத்திரம் அபிஷேக வல்லமை ஊற்றணுமா. எல்லாரும் இரண்டு கைகளை வானத்துக்கு நேராக பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணபடியாக நினைக்கிறோம். என் உள்ளத்தில் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நீட்கமை
ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைதானே என் முன்னே இருப்பியுள்ளேன் ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தில் ஏக்கமையா எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாடுகள் என் சுமைகள் என் பாடுகள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறங்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறங்கி வைத்தேன் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா ஆராதனையிலே கூட பாஸ்வத்திரம் ராஜா துதிக்க பாஸ்வத்திரம் பொழுது கொள்ள கிருமை கொடுத்திரே அதற்காக நடுவில் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இன்னும் பாசு துரிதமாக பாஸ்வத்திரம் ராஜா உடைய பிள்ளைகள் வரை கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அநேக பாஸ்வத்திரம் ராஜா பெருமுதல் உள்ள ராஜா ஸ்தோத்திரம் அநேக ரசிக்கப்பட்ட பாஸ்வத்திரம் ஆலயத்தில் பாஸ்வத்திரம் ராஜா கூட்டி தயவுக்காக திருப்பைக்காக நன்றிடம் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த 28 நாளும் பாஸ்வத்திரம் ராஜா நீர் எங்களை வழிநடத்தி நீரே பாஸ்வத்திரம் ராஜா. குடும்பத்தில் எத்தனையோ போராட்டங்கள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் பாஸ்வத்திரம் ராஜா அதெல்லாம் நீக்கி போட்ட பாஸ்வத்திரம் கிருபை ஒவ்வொரு நாளும் பாஸ்வத்திரம் வழிநடத்த கிருபைக்காக நன்றிடம் துதிக்கிறோம் பாஸ்வத்திர நாளையில் கூட பாஸ்வத்திரம் ராஜா ஊழை கூட பாஸ்வத்திரம் எங்கள் மத்தியில கூட்டி வந்த கிருபைக்காக நன்றியோட துதிக்கிறோம் சோத்திரிக்கிற ராஜா. ஆவியானவரே உடைய பாஸ்வத்திர ஊழியக்கார மறைத்த பாஸ்வத்திரம் நீருடைய வார்த்தையிலே வெளிப்பட வேண்டுமா ராஜா. அது ஒவ்வொருவருக்கும் பாஸ்வத்திரம் போஷாக்காக பாஸ்வத்திரம் ஜெபிக்கிறோம் நன்றியோட துதிக்கிற சோத்திரிக்கிறாரா. வசன பாஸ்வத்திரம் ராஜா ஆவியானவரே ஒவ்வொரு இதயத்துல பாய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சமூகத்தில் எங்க தாழ்த்து போடுறோம் நேரே வழிநடத்தும் எல்லாரும் அமரலாம். இந்த நாளில கூட ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் அழைத்த போது அன்போடு ஏற்றுக்கொண்டு நம்ம அதில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் டி ஜெயராஜா ஐயா அவர்களை திருச்சபையின் சார்பிலே நான் வருக என்று நான் வரவேற்கிறேன். இப்போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வாழ்வேன். திருசித்தம் போடி நடத்தும் உயவன் கையில் மன்னா அனுதினமோ அழைத்திடுமே
தியானிக்கையில் இதயமாதில் ஆறுதலே வசனம் தியானிக்கையில் இதயமாதில் ஆறுதலே. தெய்வத்தினுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு துதி ஸ்தோத்திரங்களால் நிரம்பிக் கொண்டே அதற்கே சித்தத்திற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். அதற்கே வல்லமைக்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். என் மேல் நல்லோர் வைத்திருக்கிற தெய்வ சித்தத்திற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். நாளில் என்னுடைய வார்த்தைகளால் என்னை நிரப்பி வார்த்தையை எனக்கு உறுதி செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவராக நான் அற்ப மனுஷன். என் மாம்சத்தையும் என் உணர்வுகளையும் முதலாவது கட்டி கடிந்து விடுகிறேன். என்ன சுபாவங்களை கடிந்து கொள்ளுகிறேன். வீணான ஒரு வார்த்தையும் என்னிலிருந்து புறப்படாதீர்கள். எனக்கு நேராக வானம் திறந்திருப்பதாக என் ஆவியானவர் என்னிலிருந்து பலமாய் வெளிப்படும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து நீ இடைப்படும் ஆண்டவரே ஜெபங்களும் இந்த வசனங்களும் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய எழுப்புதலை உயிர் மீட்சி அற்புதங்களை கொண்டு வரட்டும். அப்புரோஜனமானவர் கடமைதான் செய்கிறேன். உமக்கு மட்டும் நான் மகிமையை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நான் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். பக்கத்து இடத்துல இருந்து ஒரு பாஸ்டர் இண்டிவிஜுவலாக நடக்கிற ஒரு பாஸ்டர் வந்து ஏன் வாங்க சிஸ்டரை செய்தி கொடுக்குவாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. நான் குடும்பமாடி போகலான்னு யோசிச்சுட்டு திடீர்னு ஐயா நேற்று சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே அவங்க கொண்டு போயிட்டு குடும்பமாக பிள்ளைங்களோட அங்கே விட்டு போயிட்டு ஆண்டோடைய இறக்கத்தின் படி வந்தேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். நாங்கள் ஐயாவுக்காக நாங்கள் எப்போவுமே என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் ஜெபம் நடக்கிறது. சீக்கிரமாக அந்த ஆலயத்துக்கு போகணும். இதுக்கு நேராக இந்த நியாயத்தில் சொல்லி நியாயமானபடி சீக்கிரத்தில் அது வெளிப்படும். அந்த ஜெபம் எங்கிட்ட எப்பவுமே நடந்து கொண்டிருக்கிறது. பாசமாக பிள்ளைகளுக்காக குடும்பத்தோடு இணைந்து ஊழியத்தில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு பாரம், காலையில் ரொம்ப பாரம். உங்களுக்கு தெரியுமா, நியூஸ்லாம் கேட்குறீங்களா? இந்த ஒரு சின்ன ஜப குறிப்பு, ஒரு 5 நிமிடம் ஜபத்தை செய்து நாம் தெய்வ வசனத்துக்கு மேலே போகணும். இந்த FCRAன்னு ஒரு திருத்த மசோதா சட்டம் வந்து மத்திய அரசினால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 அவைகளில் அது நிறைவேறி முடிச்சுட்டா ஜனாதிபதி அதுக்கு ஒப்புதல் வழங்கிட்டாங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட சிறுபான்மையினரால் நம்முடைய கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுகிற 20,000க்கும் மேற்பட்ட ஸ்தாபனங்கள், இது ஒரு சின்ன சர்ச்சிங் கிடையாது, ஸ்தாபனங்கள், அதனுடைய ஆளுமைகள், அதிகாரங்கள், அதனுடைய எல்லா விதமான சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்படும். மத்திய அரசுடைய ஆளுமைக்குள்ள அது வரும். அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் அது வரும். அந்த மாதிரி நம்முடைய சிறுபான்மையினரால் இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 25 கோடி, நம்ம கிறிஸ்தவர்கள் ஒரு 16 கோடி பேர் நாம் இருக்கிறோம். அதனால் நாம் கருத்தாக எல்லா திருச்சபைகளிலும் இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் இந்த ஜெபத்தை வைத்து சபைகளிலே ஜெபிக்கிறார்கள். சில சபைகளுக்குள்ளெல்லாம் அந்த உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு அதன் பிறகு ஒரு பேரணியாய் கூட்டங்களாய் அது எதிர்ப்பை பதிவு செய்ய நம்ம கிறிஸ்துவ சமுதாயம் ஆயத்தப்படுகிறது. நாம் ஜெபிக்கணும். இந்த FCRA என்ற அந்த மசோதா சட்டம் முற்றிலுமாய் அழிக்கப்படணும்.
இந்த பிஜேபியினுடைய 3வது கால ஆட்சியில் தீவிரமாக அடுத்த முறை நம்ம வருவோமா அப்படின்னு தெரியாத ஒரு சூழல்ல இவங்க வந்து தீவிரமாக இந்த அதாவது அரசியல் அமைப்புடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்றபடி மாற்றி இந்தியாவில் இந்து நாடாய் பிரகடனப்படுத்தணும், இந்து ராஷ்டிரம் அதை சார்ந்த சாம்ராஜ்யத்தை கொண்டு வரணும். ரொம்ப தீவிரமாய் செயல்படாம திருச்சபை மக்கள் நாம் எல்லாரும் இதற்காக ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி ஜெபம் பண்ணீங்களா இன்னைக்கு இதெல்லாம்? ஏன்னா இது சபையில் எல்லா சபைகளிலுமே பரபரப்பான ஒரு நியூஸ் இது. இதை நீங்கள் வந்து ஏதோ ஒரு இது பண்ணல, நம்ம இந்த மாதிரி கூடியே ஜெபிக்க முடியாத சூழல் வந்துவிடும். அதனால நம்ம அப்படி ஜெபிக்கணும். எல்லாம் ஒரு 5 நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த FCRA இந்த மசோதா திருத்த மசோதா சட்டம் இந்தியாவில் இந்திய அரசால எங்கள் சிறுபான்மையினர் அதாவது என்னுடைய சபைகளுக்கு ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அதனுடைய திட்டங்கள் நான் அபத்தமாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் திருச்சபையா இந்தியா முழுவதிலும் எல்லா மொழிகளிலும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா சபைகளிலும் ஆண்டவரே இந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து ஜெபிக்கிறார்கள். நாங்கள் கூட அப்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து FCRA அந்த திருத்த சட்டத்தை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அழியும்படி ஜெபிக்கிறேன். மத்திய அரசினுடைய ஆண்டவர் சுயநலமான இந்து துவத்தினுடைய ஆதிக்க போக்கை நாங்கள் கண்டித்து அபயமிட்டு பிலிப்பிய 4:6 சோதரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரிவிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அதை சொல்லுகிறோம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த சட்டம் அபத்தமாவதாக. தாவீதுக்கு விரோதமாய் அகிதோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கினது போலவே இந்த திருத்த சட்டம் ஆண்டவரே நிராகரிக்கப்படுவதாக. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஆண்டவர் இந்தியாவில் எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவரே பதில் கொடுக்கிற தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி இந்த ஆண்டவரே மத்திய அமைச்சரவை அதனுடைய ஆண்டவரே அந்தகாரத்தின் வல்லமைகள் ஆண்டவர் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முந்தி கடிந்து கொள்ளுகிறோம். மாறாக அதிகாரங்களை முந்தி சிறையெடுக்கிறோம். ஆண்டவருடைய ரத்தத்தில் இந்த சூழ்நிலைகளையே மாற பண்ண போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. அதை தொடர்ந்து இந்த ஜெபத்தை கேட்கிறீங்க, அதுக்காக நன்றி. மிக முக்கியமான இன்னொரு நியூஸ் சொல்றேன். வெனிசுலா நாட்டுல நீங்க நியூஸ் கேட்டீங்களா? எத்தனை பேரு? அடுத்தடுத்து ஒரே ஒரு கொஞ்சம் கேப்ல 2 பூகம்பம் நிலநடுக்கம் உண்டாகி சென்னை மாதிரி ஒரு சிட்டியே காணுன்றாங்க. பூமி கடியில போயிருக்குதான். முதல் கட்ட தகவல் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க மறிச்சிருக்கலாம்னு யூகம் அப்படி சொல்றாங்க. அது அதிகமா இருக்கும். யோசித்து பாருங்க எப்படிலாம் இருந்திருக்கும். அப்படி பூமி கலந்து உள்ள போயிட்டு இருக்கு பில்டிங் எல்லாம். இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம வாழுகிறோம். மத்திய 24ஆம் அதிகாரத்துல நீங்க 4 to 6 முடிய அந்த 8 முடிய இருக்கிற வசனங்களை வாசிச்சீங்கன்னா கடைசி காலத்துல நீங்க எச்சரிப்பாருங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் சொன்னார்ல. இதெல்லாம் பஞ்சத்திற்கு அதாவது வேதனைகளுக்கு அடையாளம், வருகைக்கு அடையாளம் சொல்றாரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வெனிசுலா நாட்டின் மேல கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படணும். ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த கட்டிட இடுக்களை சிக்கி உயிருக்கு போராடுறாங்களோ அவங்க எல்லாம் தயவாயிருங்க ஆண்டவரே, தயவாயிருங்க ஆண்டவரே. இடிமாடுகளை சிக்கொண்டவர்களை மறித்தவங்களுடைய ஆத்மா இலை பாரட்டும். சிக்கொண்டு உயிருக்கு போராடுறவங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. மீட்பு குழுக்கள் ஆண்டவரை துரிதமாய் வேலை செய்யட்டும். சூழ்நிலைகள் அவர்களுக்கு அமையட்டும். உலக நாடுகளுடைய அந்த உதவிகள் அவர்களுக்கு கிடைப்பதாக. அந்த நாட்டை காப்பாற்றுங்க ஆண்டவரே. அடிக்கடி ஆண்டவரே இந்தோனேஷியா, அந்த ஆண்டவர் பிலிப்பைன்ஸ் ஆண்டவரே, இந்த ஆண்டவர் பல நாடுகள் அந்த பூமியினுடைய மேற்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஆண்டவரே பூகம்பங்களும் பூமி அதிர்ச்சிகளும் அந்த எரிமலைகளும் அந்த இடங்களில சுனாமி அலைகளும் ஆண்டு உருவாகிறது. தகப்பனே, தகப்பனே காப்பாற்றுங்க, ஜனங்களை காப்பாற்றும்.
ஆண்டவருடைய ரத்தத்தில நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்காய் பரிதபிக்கிறவரே, அந்த உயிருக்கு போராடுகிற குழந்தைகள், பெரியவர்கள், முதியோர்கள், ஆண்டவரை உதவியாற்றி இடுக்கத்தில மூச்சு விடாம கஷ்டப்படுறவங்களை இப்ப நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இறங்குங்கப்பா, இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய ரத்தத்தில. ஆண்டவர் இந்த ஜெபத்தை எல்லாம் நீங்க கேட்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி. பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டால என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, அந்த சபையாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்யும். ஆண்டவர் மேற்கு வங்காளத்துல கிட்டத்தட்ட 3 வருஷம் 3 முறையாய் அந்த மம்தா பானர்ஜி அந்த அம்மா ஆட்சி நடத்திருந்தாங்க. சமீபத்துல நடந்த ரிசல்ட்ல எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் எப்படி விஜய் கட்சி வந்ததோ மேற்கு வங்காளத்தில் பிஜேபி வந்து விட்டது. வந்த கையோடு அவங்க என்ன பண்றாங்க, மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வராங்க. நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில சுவிசேஷத்துக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் ஆண்டவர் மேற்கு வங்க மாநிலத்தில உண்டாகிற மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர நினைக்கிற பிஜேபியுடைய ஆண்டவரை யோசனைகள் எல்லாம் அபத்தமாவதாக, இயேசுவின் நாமத்தில் அபத்தமாவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போவதாக. மணிப்பூரில் நடக்கிற கலவரங்கள் இனி நடக்காமல் இருப்பதாக. ஆண்டவர் அங்க இருக்கிற ஆண்டவர் அந்தகாரங்கள், இருள்கள் எல்லாம் முடக்கப்படுவதாக. ஆண்டவர் கிறிஸ்தவத்திற்கு எதிராக கிரியை செய்கிற ஆண்டவர் பலவானின் வல்லமைகள் எல்லாம் முடங்கி போவதாக. நாளில் நம்ம அப்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை நீ கேட்கிறீங்க. அது மட்டுமல்ல, ஊழியம் பண்ற எல்லாருடைய ஊழியக்காரங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். நம்ம ஐயாவுக்காக நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தா என் பேரை சொல்லி கூட ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இல்லாட்டி கண்ணு பாருங்க, நேற்று நெல்லி பக்கத்துல அரக்கோணம் சைடுல ஒரு 7-8 கிராமங்களை நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தோம். அதுல ஒரு இந்த அதாவது எப்பவுமே இந்த கிராமங்களுக்குள்ள போனா 2 கிராமமா பிரிஞ்சிருக்கும். ஒன்று காலனி, இன்னொன்று ஊருன்னு சொல்லுவாங்க. அந்த மேல்தட்ட மக்கள் வாழ நாங்கள் பெரும்பாலும் இயேசு இல்லாத இடங்கள்ல போறதுனால அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மேல்தட்ட மக்கள், அந்த மேல் ஜாதி இருக்கிற இடங்கள்ல போனோம். அப்படியே வந்து சூழ்நிலை அப்படியே கேமரா எடுக்கிறாங்க. எப்படி நீங்க அறிவிக்கிறீங்க, யாரு கேட்டு நீங்க உள்ள வந்தீங்க, எப்படி இதெல்லாம் பண்றீங்க, யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றான், உங்க பின்னாடி யார் இருக்கிறாங்க, உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றான் அப்படின்னு துருவி அப்படியே இது பண்றாங்க. ஆனா நல்ல வேலை நமக்கு அவங்க பக்கத்துல இருக்கிற பாஸ்டருங்க, அங்க இருக்கிற சில பெரிய மனுஷங்கள்லாம் தெரிஞ்சதுனால அவங்க வந்து பேசி நம்முடைய வாகனங்களை நம்மளெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அப்போ அவ்வளோ தடைகளா இருக்குது, போராட்டமா இருக்குது. ஏதோ நம்ம வந்து சபையில வந்து கூடிய அழகா விடுதலை ஆராதிக்கிறோம்ல, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நம்ம அந்த முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல நாம போயிட்டு அந்த வெயில்ல உச்சத்துல நல்ல 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த போராட்டம் எங்களுக்கு நடக்குது. நேற்று மதியம் அப்படி பண்ணும்போது ஒரு அம்மா கடை வச்சிருந்தாங்க, ஒரு பங்கு கடை. அவங்க இவ்வளோ பிரச்சனை போராட்டம், என்னடா வண்டி என்ன வச்சிருவாங்களோ எதாவது பண்ணுவாங்களோன்ற பயத்தில் இருந்தா அந்த அம்மா கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து கொடுக்குது அவங்க முன்னாடியே. உடனே ஒரு ஆள் சொல்றான், நீ எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்கே வரானுங்க, இவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேற அப்படி கேடு இப்போ எத்தனை கொடுக்குறியா நீங்க. நான் தான் நினச்சேன், இந்த வெயிலில் நம்ம காரணம் இல்லாமல் சண்டைக்கு சீண்டின்னு வாங்குற அந்த நேரத்தில் ஆண்டவர் நான் இருக்கிறவங்க கூட யாருக்கு எதிர்க்கிறாங்க அவங்க ஊர்ல இருந்தே ஒரு அம்மாவை எழுப்பி வந்து அந்த கடையில இருந்து அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்து எங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நாங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சின பேரு தான் ஒரு தைரியமா வந்தது. அதனால இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லை போல இருக்குது, இங்க ஆண்டவர் தான் கிரியை செய்யறாங்க. அப்ப நீங்க எவ்வளவு ஜெபிக்கணும் பாருல. அந்த மாதிரி சுவிசேஷ ஊழியம் அதாவது வட இந்தியாவில் இன்னும் அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு சபைகள் இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கு போனாலே இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது. அதனால இந்த எஸ்ஓபேலின் ஆவியினுடைய வல்லமைகள் அழிக்கப்படணும். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், அவங்க குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்த 5 வகையான ஊழியம் பண்றாங்க. அப்போஸ்தலர்கள், சபைகளை ஸ்தாபிக்கிறவர்கள், தீர்க்கதரிசிகள், நடக்க போகிற இப்படிப்பட்ட அழிவிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுகிறவர்கள், சுவிசேஷகர்கள், இயேசுவினுடைய ஊழியத்தை போய் இல்லாத இடங்களில் போய் அன்பை அறிவிக்கிறவர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், அப்படி சொல்ல இந்த ஊழியங்கள் இருக்குதுல்ல. நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் நினைக்கிற 12-13 வசனம் வாசித்தீங்கன்னா இந்த ஊழியங்கள் எல்லாம் எதிர்த்து சபைகள்ல
இந்த சுவிசேஷ ஊழியம் செய்வதற்காக தான். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படிதான். அதனால நீங்க எல்லாம் அந்த பக்தி சபைகள் பக்தி விருத்தி அடைவதற்கு இந்த 5 வகையான ஊழியங்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க ஊழியக்காரர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க எவ்வளவு தடைகள்ல போராட்டங்கள்ல நெருக்கத்துல இருக்கிறீங்களா, ஒரே காலத்துல இந்த டென்ட்ல நீங்க நிக்கிறீங்களா, சீக்கிரமா நியாய தீர்ப்பு கிடைக்கணும். நீங்க அப்படி சிட்டாய் நீங்க ஆலயத்துல போயிட்டு விடுதலையா ஆராதிக்கணும். இங்க இருந்து கலைக்கு போனவங்க எல்லாம் திரும்ப வந்துடணும். நான் இந்த ஜெபத்தெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பகுதியில இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படணும். இந்த ஐயா இடத்துல வந்து ஞானஸ்தானம் பெற்றுன்னு வரணும்னு சொல்லி அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சித்தமான ஆரணியில கூட நான் ஒரு கூட்டம் ஞானஸ்தானத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஐயாவை தான் கூட்டின்னு போயிட்டு ஞானஸ்தானத்தெல்லாம் ஒழுங்கு செய்யணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க ஊழியக்காரர்களுக்காய் நல்லா ஜெபிக்கணும். ராமன் சொல்றது பார்க்கலாம், எல்லா கரங்களை உயர்த்து பார்க்கலாம். ஊழியக்காரர்கள்ல 2 வகை இருக்குது. ஒண்ணு தன்னை தானே அர்ப்பணிச்சு இயேசுவுக்காக நான் ஊழியம் பண்றேன்னு ஒப்பு கொடுக்கிறவங்க. இன்னொன்னு ஆண்டவராலே பேர் சொல்லி அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு நீங்க உலகத்தை விட்டு எனக்கு வா, மனுஷர்களை பிடிக்கிறவங்களா வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழைப்பார். நான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில அழைக்கப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பெரும்பாலான ஊழியங்கள்ல டூப்ளிகேட்டுங்க இருக்குதுங்க. நிறைய திரும்புற இடம்லாம் டூப்ளிகேட். நேற்று ஒரு ஐயாவை பார்த்தோம், மலேசியாவில் உங்களுக்கு ஒரு சர்ச்சில் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க, வந்துருங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். உங்களை கூட்டின்னு போற அந்த ஊழியக்கார நபர் வந்து புரோக்கர் மாதிரி செயல்படுவாரு. இங்க கன்னியாகுமரியில நான் அதை பார்த்தேன். ஐயா நீங்க கன்னியாகுமரியில கன்வென்ஷன்லாம் நான் ஒழுங்கு பண்றேன், எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தோம், நீங்க உங்களுக்கு ஒரு 50,000 காசு கொடுத்தானே எனக்கு 5,000 கொடுத்தோம். நீங்க அந்த மாதிரி எல்லாம் டீல் வச்சுக்கா, நான் மாசத்துக்கு ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்றேன்னு. உன் கூட்டமும் ஆனவும் பணமும் ஆனா கர்த்தருக்காக நான் சுவிசேஷம் அறிவிக்கவே நான் போறேன், கர்த்தர் என்ன நடத்துவார்னு சொன்னேன். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு அழைப்பு இருக்கிறவங்க அதில் உறுதியா இருந்து நின்றுட்டாங்கன்னா கர்த்தர் அவங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால எல்லா கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே இந்த ஐயாவுக்கு நேரம் கூட உயர்த்துங்க இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே உங்களுடைய மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் அவருக்கு நல்ல சரீர சுகம் உண்டாகணும். ஆண்டவரே சகோதரி மேல அது உண்டாகணும், இந்த குழந்தைங்க மேல அது உண்டாகணும். ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவர் மேல இறக்கம் வைங்க. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவரே, ஊழியக்காரனுடைய ஆண்டவரே பரிதவிக்கிறவரே ஊழியக்காரனுக்காக. எனவே ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு விரோதமா ஏசபலின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், பண ஆசையின் ஆவிகள், சேவகம் எழுதி கொண்டவன் ஆண்டவர் பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஊழியம் செய்து கொண்டே பிசினஸ் பண்றேன், நான் இன்னொரு வேலை செய்யறேன்னு சொல்றவங்க அதோட சிக்கிக் கொள்ளக்கூடாது. அப்பா அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தேவ பலனா இருக்கிறீங்களே, ஒரு அற்புதம் செய்யுங்க. எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கணும்ப்பா. அவங்க குடும்பங்களை பாதுகாக்கணும். யோபுவையும் வீட்டையும் அவனுடைய பிள்ளைகளையும் வேலி அடைச்சின்னு யோபு 1:10 எழுதி இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கும் ஆண்டவரே பாதுகாப்பு உண்டாவதாக. சத்துரு முனை விழுந்து போவானாக. சத்துரு ஆண்டவரை உள்ளே புகுவது இல்லைன்னு சொன்னீரே, அந்த வார்த்தைகள் தேவ மனிதர்களுக்கு நடப்பதாக. ஜெபத்தை கேட்கறதுக்காக நன்றி. சுவிசேஷ ஊழியம் பண்றவங்கள ஆண்டவர் பாதுகாக்கணும். சும்மா கிறிஸ்துவ நடுவுல போயிட்டு இயேசு வல்லவர் நல்லவர் என்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. இயேசு இல்லாத இடத்துல போயிட்டு தைரியமா விசுவாசத்தை உயர்த்தி இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை விடுவிப்பார், தப்புவிப்பார் சொல்றது ரொம்ப கஷ்டம், தெரியுமா உங்களுக்கு? அதனால நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே சுவிசேஷ ஊழியம் பண்ற ஜெயராஜ் பிரதர் மாதிரி யாரெல்லாம் இருப்பாங்களோ எல்லா மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கையை உயர்த்தி தகப்பனே இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம், மிஷினரி ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்க குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவங்க உடைமைகள் வாகனங்கள் பொருள்கள் வீடுகள் ஆண்டவர் அத்தனை மேல கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்குரிய தூதனை கர்த்தர் கூட அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் தடைபடாமல் சுவிசேஷம் கடைசி காலத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவர் அந்த வார்த்தை நடப்பதாகப்பா, நடப்பதாக.
ஜெபத்தை கேட்கிறீங்கப்பா, நன்றி. கடைசி ஒரு ஜெபம், நம்முடைய சபைகளுக்குள்ளே உயிர் மீட்சி இருக்கணும், எழுப்புதல் இருக்கணும். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் 2:42 எழுதியிருக்கிறது, அந்த அந்யோன்ய உபதேசத்தில், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அற்பம் பெற்றுதலிலும் அவங்க ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தாங்கல்ல. சபைன்னாவே அப்படி ஒரு எழுப்புதல் இருக்கணும், ஜெப ஆவி இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனப்பட்டு நீங்க ஜெபிச்சீங்கன்னா வியாதி உள்ளவங்க எழுந்து கொள்ளுவாங்க, அந்த கட்டுகள் உடையும், உங்களை தேடி ஜனங்கள் வருவாங்க, அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும், உங்களுக்கு இட பிரச்சனை உண்டாகும், சில தடைகள் போராட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு படிகளாய் மாறிடும். எல்லா கரங்களை உயர்த்தி, என் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர், என் மேல அந்த ஜெப ஆவி இறங்கட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தில் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏதோ நான் ஆண்டவரே ஒரு ஆண்டவர் வாயிலிருந்து உதட்டிலிருந்து ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறேன். என் சபைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, நியாய தீர்ப்பு உண்டாவதாக. ஆண்டவர், அந்த ஆலயத்திற்கு ஆண்டவர் போய் ஆராதிக்கிற சூழ்நிலைகள் எனக்கு அமைவதாக அப்படி சொல்லுங்க. ஆண்டவர், இந்த தேவ மனிதரை நீர் இன்னும் பலப்படுத்துவீராக, நியாய தீர்ப்பு உண்டாவதாக. எங்களுக்கு ஆண்டவரே சபைகளுக்குள்ளெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும். ஆண்டவர், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், மனித உபதேசங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள், வசனத்தை புரட்டி போடுகிற அந்தகாரத்தின் வல்லமைகள் சபைகளுக்குள்ளே அழிவதாக. ஆவியானவர் பலமாய் சபைகளுக்குள்ளே கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.